பொடுவீங்கல்ல நெருப்பு பத்திருச்சு. என்ன பண்ணுவா? அத்தை, மாமா, கடையில் நெருப்பு பத்திக்கிச்சு. சீக்கிரம் எல்லாரும் வாங்க, சீக்கிரம் வாங்க. அக்கா, ஐயோ, நெருப்பு. அக்கா பாத்து. காப்பாத்துங்க. சீக்கிரமா வாங்க. சீக்கிரம். என்ன இது? ஐயோ, அக்கா, உங்களுக்கு ஏதோ வந்துருச்சு. எப்படி நெருப்பு பிடிச்சது? போடவே நெருப்பு பத்திருச்சு. நெருப்பு பத்திருச்சு. சரோஜா, என்னாச்சு? நெருப்ப பத்திக்கிச்சே. என்னாச்சுன்னு என்ன போய் கேக்குறீங்க? ஹே மீனாட்சி, நெருப்பு எப்படி? ஹே சரோஜா, உன் மருமக மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா உன் கடையே எரிஞ்சு சாம்பலா இருக்கும். மீனாட்சி, நல்ல வேலை செஞ்சம்மா. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. பாருங்கத்த, நான் மொட்டை மாடியில துணி காய வைக்கிறதுக்காக போயிருந்தேன். அங்க இருந்து நம்ம கடையை பார்த்தனா அப்ப நெருப்பு பிடிச்சிட்டு இருந்துச்சு. அதான் ஓடி வந்தேன். பிரேமா தான் அப்ப கடையில இருந்தாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது. நெருப்பு எப்படி திடீர்னு பத்துச்சு? அது நான் கடையில விளக்கேத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விளக்கு என் கையில இருந்து வழுக்கி கீழே விழுந்து நெருப்பு பத்திக்கிச்சு. கடவுளே, விளக்கு கையில இருந்து கீழே விழுந்துருச்சா? அத்தை, இது ரொம்ப அபசகுணமான சகுனமாச்சு. அத்தை, என்ன பண்றது அத்தை? நான் இத்தனை வருஷமா விளக்கேத்திட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் ஆனதே இல்ல. ஏ விக்ரம், இந்த மாதிரி பொறுப்பான வேலையெல்லாம் வேலை செய்யற பொண்ணுக்கு கொடுக்கலாமா? ஒண்ணு நீ செய்யணும், இல்லனா உன் பொண்டாட்டி மீனாட்சி செய்ய சொல்லணும். இங்க பாருங்க, நெருப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா உங்க கடையை பத்திக்கிட்டு எரிஞ்சிருக்கும். அதோட பக்கத்து கடைக்கும் பரவி இருக்கும். என்ன போதும். விக்ரம் சார், அவங்க சொன்னது சரிதான். என்ன மன்னிச்சிருங்க விக்ரம் சார். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். வேணும்னு செய்யலனாலும் என்னோட கவனக்குறைவால தான் நெருப்பு பத்திக்கிச்சு. இந்த கடைக்கு என்ன மாதிரி பொறுப்பில்லாதவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க. என்ன வேலையில இருந்து எடுத்துருங்க. ஆனா விக்ரம் சார், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. நான் தினமும் கடையில விளக்கேத்தி வைக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் விளக்கு கையில எடுத்த உடனே திடீர்னு என் கையில ஏதோ பட்ட மாதிரி இருந்துச்சு. விளக்கு நழுவி கீழே விழுந்து நெருப்பு பத்திக்கிச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. இந்த ஒரு நிமிஷம். இது ஒண்ணு நம்ம கடையோட விளக்கிலே. இத கொஞ்சம் நீங்க பாருங்க. அம்மா, இது நம்ம வீட்டு விளக்கு தானே? பாருங்க. இந்த விளக்கு நம்ம பூஜை அறையில இருக்கிற விளக்காச்சே. ஆமா விக்ரம், இது நம்ம வீட்டு விளக்குதான். ஆனா இந்த விளக்கு இங்க எப்படி வந்துச்சு? இந்த விளக்க வீட்டுல இருந்து நீதான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்க. கடைக்கு நெருப்பு மூட்டை பார்த்திருக்கல, எல்லாத்தையும் நாசமாக்கிடலான்னு தானே பார்த்த. இல்லங்க, நான் போய் எதுக்காக அப்படி செய்ய போறேன்?